வண்டி எங்கண்ணே போகுது? நீ எங்க போனோம்? தெரியலண்ணே. என்னது தெரியலையா? இங்கேயா வெளியூர் போனால் இறக்கி விட்ருங்கண்ணே. சரி தள்ளி உட்காருப்பா, அவர் உட்காட்டும். நீ போப்பா. இந்நேரத்துக்கு நான் நிற்கிறேன். நான் எங்கேயாச்சும் போகிறேன் அங்கிள். எங்கேயும் போகாத, வீட்டுக்கு போ. போக மாட்டேன். சரி, என் வீட்டுக்கு வா. வா. நல்ல வேலை, வர்ற வழியில நான் பார்த்தேன். நான் மிஸ் பண்ணியிருந்தேன், இவனை யாரும் பார்த்துருக்க முடியாது. என்னடா இது இப்படி பண்ணிட்ட? நாங்கெல்லாம் உன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கோம். அம்மா உன்னை கொஞ்சம் வெளியே போன்னு தான் சொன்னாங்க. அதுக்காக ஊரை விட்டு போயிடுவியா நீ? ஏய், உன் மேல உங்க அம்மா உங்க அப்பா உயிரே வச்சிருக்காங்க. அவங்களை விட்டு பிரிந்து உனக்கு எப்படா மனசு வந்தது? அவன் என்னடானா போஸ்டர் கிளிக்கிறா, நீ என்னடானா வீட்டு விட்டு போற. ஏய், என்னதான்டா நடந்துச்சு சொல்டா. ஏன் உம்மன் இருக்க? ஏதாவது பேசி தொலையேண்டா. இவனுக்கு என்ன தெரியும்? அருண் இப்படி பண்றது இவன் மேல இருக்கிற வெறுப்பால இல்ல, என் மேல இருக்கிற விருப்பத்தால. நவீன் ஃபேமிலி கொடைக்கானலுக்கு வந்தப்போ பார்ட்டியில என் மூச்சு காத்து அவன் மேல பட்டுச்சான். அந்த நிமிஷமே அவனுக்கு என் மேல காதல் வந்துருச்சான். அருண் அன்னைக்கே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். இது வரைக்கும் அதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சென்னைக்கு ஒரு நாள் நான் கார்ல வர்றப்போ அவன் என்னை வழி மறைச்சு தொல்லை பண்ணான். மறுபடியும் அவன் காதல் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். அவனை நல்லா திட்டி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். கோயில்ல சந்திச்சு நம்ம 2 ஃபேமிலியும் கல்யாணத்தை பத்தி பேசின அன்னைக்கு தான் நான் நவீனை லவ் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுது. கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே அவன் பொறாமையில நவீனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு கேரம் போர்டில் கிடைச்ச வெற்றி தான் நினைச்சு கேரம் போர்டே உடைச்சிட்டான். நாளைக்கு ஃபைனல் மேட்ச். எது எப்படி இருந்தாலும் நவீன் நாளைக்கு போட்டியில கலந்துக்கிட்டே ஆகணும். சாம்பியன் ஆகியே தீரணும். திவ்யா, அதுக்கு உன் ஹெல்ப் ரொம்ப அவசியம். அருண் சின்ன பையன், அவனை நாங்க பார்த்துக்கோம். ஆமா திவ்யா, நவீன நீதாமா எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். நவீன் திவ்யாவே ஓகேன்ட்டா, அப்புறத்துக்கு உம்மன் உட்காந்துட்டு தைரியமா இரு. நான் என்னை பற்றி வருத்தப்படல அங்கிள். என்னால் இப்போ ஒரு குடும்பம் பெரிய பிரச்சனையில் இருக்கே, அதுதான் கவலையாக இருக்கு. என் தம்பி தான் என்னை வெறுத்தான், ஆனால் நான் அவனை வெறுக்கலை. நீங்கள் என்னை பார்த்த முதல் நாளே என்னை விரட்டி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. வேண்டாம் அங்கிள், எனக்கு இந்த பேரு வேணாம், புகழ் வேணாம், பரிசு வேணாம், எதுவுமே வேணாம். என் அப்பா, என் அம்மா, என் தம்பி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நானாதே வந்தேன், அனாதையாவே போயிடுறேன். தயவு செஞ்சு என்னை போக விடுங்க. உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்குறேன். நான் போயிடுறேன், நான் எங்கேயாவது போயிடுறேன் அங்கிள். நவீன், நான் சொல்றது ஏ உங்க அப்பாடா. சொல்லுங்க தேவனே. டே ஜானி, இந்த நவீன் பையல எங்கேயாவது பாத்தியானா? அவன் வீட்டு விட்டு போனவன் இன்னும் ஆளையே காணாண்டா. தேவனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நவீன் இப்ப என் வீட்டில் தான் இருக்கான். அங்கதான் இருக்கானா? வா, இப்பதான் எனக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கு. அவன்கிட்ட போனை கொடு. இப்ப இருக்கிற குழப்பத்தில் நீ ஒன்றும் பேச வேண்டாம். எதா இருந்தாலும் காலையில் நான் கூப்பிட்டு வர, நீ பேசிக்க. டே, உனக்கு அந்த அருண் பையன் அவன் என்ன காரியம் செஞ்சிருக்கான் தெரியுமா? தேவனே, எனக்கு எல்லாம் தெரியும். விடியிட்டும் நவீனை நானே கூப்பிட்டு வரேன். விதிடா, அருண் அவன் மேல கோபத்தில் இருக்காண்டா. நீ எதுக்கு கவலைப்படாதனே, முதல்ல அண்ணியை சமாதானப்படுத்து. இந்த நேரத்தில் நீ எங்க இருப்பேன்னு அங்கே இங்கேயும் தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. நீ என்னன்னா விட்டுட்டு போறேன்ற? எனக்கு வாரிசு இல்லட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அப்பா என்னதையுமா சொன்னாரு? டேய், நவீன் உன் பையன் ஆனார். அன்னையிலும் தாண்டா உன் மேல எங்களுக்கு அதிகமாக பாசம் வந்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம போறேன்ற சொல்லேன்டி.